உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்களா? அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பன்னீர் போட்டு ஸ்வீட் கார்ன்லாம் போட்டு க்ரீன் ரைஸ் பண்ணலாமா? சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது நீங்கள் மதியானத்துக்கு சேர்த்தி கூட நீங்கள் செஞ்சு வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, கருவேப்பிலை. காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான், நீங்கள் நிறையா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பூண்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி பன்னீரை பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கடுகு, கொஞ்சமாக சீரகம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பனில் லிட் வந்து ஓப்பன்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஸ்வீட் கார்னும் பன்னீரும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே ஆட் பண்ணிக்கோங்க. வடித்த சாதத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட் கார்ன் பன்னீர் க்ரீன் ரைஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது